அனைத்து நண்பர்களும் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்ரானிக்கோடைய 5.1 இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பு இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நிறைய சர்வீஸ் இது தான் வருது. இதை நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க, அதை ரெடி பண்ண முடியுங்களா, இல்லை போர்டு தான் மாற்றணுன்றாங்க, அதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கன்னு அப்படின்னீங்க. இந்த ஹோம் தேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அதாவது ஜிப்ரானிக்லேயும் வருது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்ஐலேயும் வருது. போர்டு இன்னமும் ஒரே கான்செப்ட் தான், ஆனால் ஒரு 2-3 மாடலில் இதே சேம் போர்டு தான் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அது தனி சர்வீஸ் வந்திருக்கு. இது மாதிரி நிறைய ஹோம் தேட்டர் வந்திருக்கு நம்மக்கிட்ட சர்வீஸுக்கு. போட டைம் இல்லாததுனால நான் இதை ரெடி பண்ணி போடல. அதே சேம் டு சேம் தான். இது ஃப்ரண்ட் லுக் என்ன இருக்கோ அதே தான் இதுவும் இருக்கும். இது வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்தது, இதுக்கு முன்னாடி ஷார்ட்டில் போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா செட்டு வந்து ஆன் ஆகலன்னு என்கிட்ட கஸ்டமரை சொன்னாங்க. அது வந்து ஆல்ரெடி ஒரு இடத்துல கொடுத்து சர்வீஸ் பண்ணி இது முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. அதில் நான் கழட்டி பார்க்குறப்போ இந்த ஐசி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 ஐஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஐஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சரவுண்டு லெஃப்ட்டு ரைட்டு, ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எல்எஃப்ஆர், இது எஸ்எல்எஃப்எஸ்ஆர் சரவுண்டு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சப்புக்கும் சென்டருக்கும் போட்டிருக்காங்க. ஆனால் இது ஐசி பார்த்தீங்கன்னா இது வேறு நம்பர், இந்த ஐசியும் நம்பர் சேஞ்ச் ஆகுது, இந்த ஐசியும் நம்பர் சேஞ்ச் ஆகுது. அந்த ஹோம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஐசி மட்டும் ஃபால்ட்டாக இருந்தது. அதாவது பார்த்தாலே தெரியும், பெஸ்ட்டாக இப்போ இருந்தது. அது என்னால் வீடியோ எடுத்து போட முடியல, அப்போதைக்கு மொபைல் இல்லாததுனால வீடியோ எதுவும் அப்லோட் பண்ணலாது. இந்த ஐஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை எடுத்துகிட்டு ஐஸ்லாம் ஆர்டர் போட்டேன். இந்த ஐஸ் ரிமூவ் பண்ணோம், லெஃப்ட் ரைட்டும் சப்பும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ப்ளஸ் சென்டரும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் என்னென்னா எல்லாமே சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் தான். ஒரு ஐசிக்கு ஒன்று எல்லாமே ஃபீட்பேக் சப்ளை கொடுத்து தான் இது எல்லாமே சாஃப்ட்வேர் மூலிமா ரெடி பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ஒரு ஐசி ரிமூவ் பண்ணிவிட்டு அது செக் பண்ணும்போது கரெக்டாக இருந்தது. இதே சேம் ஐசி நம்ம பெங்களூர்லேருந்து வர வச்சு போட்டுருந்தோம். அந்த ஐசி போட்டோம் கூட சரவுண்ட் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பு மட்டும் கட் ஆகிடுச்சு. அது எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட்டு எல்லாமே சாஃப்ட்வேர் தான் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் கடைசியாக போர்டு மட்டும் மாற்றி சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த ஹோம் தேட்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து எம்ஐ கம்பெனி, அதே சேம் போர்டு தான் இதுவும். இது வந்து ஜிப்ரானிக்கு அதே சேம் போர்டு தான், அதே ஃபால்ட்டுக்கு வந்ததுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே பெஸ்ட்டாக இருந்தது. இது ஒரு கெப்பாசிட்டி மாதிரி காட்டிருந்தது. இந்த கெப்பாசிட்டிலாம் சேஞ்ச் பண்ணி நான் போட்டு செட் ஆன் பண்ணேன். ஆனால் ஆன் ஆகலை, எல்லா ஐஸுமே மியூட் ஆகிருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா மீட் ட்ரான்ஸ்டர்லாம் இருக்குது,
ஃபீட்பேக்கு சப்ளைக்கு எல்லாத்துக்குமே ஐஸ்லாம் இருக்குது. நான் எல்லாத்தையுமே போட்டு அதையும் ரெடி பண்ணி பார்த்தேன். ரெடி பண்ணதில் சேம் இதுதான், ஐஸ் வந்து மேட்சிங் ஆகலை. நம்ம வெளியிலேருந்து வாங்கி போகிற ஐஸ் வந்து மேட்சிங் ஆகலை. இந்த போர்டு நம்ம மாற்றணும்னா காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3000 சில்லற 4000 அந்த மாதிரி ஒரு சில இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு சொல்கிறாங்க அது. அதனால் நான் அது கஸ்டமர்கிட்ட பேசிவிட்டு, இது வேணாங்க, நீங்கள் இந்த ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆம்பு வந்து செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு 6500 சொல்லி ஆம்பிளிஃபையர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லினாந்தால, சரி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஓகேன்ட்டாங்க. ஆனால் இதில் வந்து நாளைக்கு நம்ம போர்டு கிடைச்சாலும் ரெடி பண்ணுற மாதிரி இதில் வந்து நம்ம எந்த ஒரு ஸ்பேருமே ரிமூவ் பண்ணல, எதையுமே வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சப்பு இருக்குது பாருங்கள், இது மட்டும் அந்த பின்னு மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி இருக்க ஆம்பில் வந்து இது வந்து சப்ளை கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி, மீதெல்லாம் ஒரிஜினல் சாக்கெட் எல்லாமே டம்மி பண்ணி உள்ளே வச்சுருக்கோம். இப்போ இந்த பார் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இதில் வந்து 3 ஸ்பீக்கர் இருக்கும், லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு. இது எல்லாமே சேர்த்து என்ன பண்ணியிருக்கேன்னா நான் சென்ட்ரு பண்ணிட்டேன். இது 3மே வாய்ஸுக்காக சென்ட்ரு பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு, அடிஷ்னலாக கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் 2 ஹெவி மேக்னெட்டில் ஆரஞ்சில் 2 ஊஃபர் வந்து ரெடி பண்ணி பாக்ஸாக பண்ணிங்க அப்படின்னு சொல்லி அதுவும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சரவுண்ட் ஸ்பீக்கர். அந்த ஹோம் தேட்டர் கூட வந்து சரவுண்ட் ஸ்பீக்கரு. இது ஃபால்ட் ஆனதால் அந்த ரேட்டுக்கு வந்து ஒரு ஆம்பிளிஃபையரு, இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையரை ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 22 5 amps வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வெயினிங் பண்ணி போட்டோம்னா, மேக்ஸிமம் நம்மக்கிட்ட எல்லாமே வெயினிங் பண்ண தான் இருக்கும், பிராண்டட் நேம் போட்டு எதுவும் இருக்காது. இது எல்லாமே நம்ம சொல்கிற வோல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயினிங் பண்ணி நம்ம வாங்கிக்கிறது தான். இதுக்கு மெட்டீரியல் டயர்டு போட்டு கெப்பாசிட்டி 4700 சின்ன கெப்பாசிட்டி தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு சின்ன ஸ்பீக்கர் தானே, அதனால் வந்து நம்ம அதிகமாக லோட் பண்ண முடியாது, நம்ம ஹெவியாக போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 10 inch சப்பும் மற்றது எல்லாமே 6 inch போட்டு நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சென்ட்ரு 3 ஸ்பீக்கரையும் சேர்த்து பேரில் பண்ணி சென்டர் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஒரிஜினாலிட்டி நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இதை வந்து சப்புக்கு மட்டும் சப்போட லிங்க் பண்ணிவிட்டு சப்புக்கு மட்டும் போட்டு இது ஒன்லி ஒரு சப்வூஃபர் மட்டுமாக யூஸ் பண்ணிக்கிட்டு மீதி எல்லாமே வச்சுக்கிட்டு 2 ஸ்பீக்கர் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டு ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். இது போட்டு இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம கஸ்டமருக்கு அப்படியே கூட போகும். இதில் என்ன அட்வான்டேஜ்னால், நீங்கள் அடுத்தது இந்த சின்ன ஸ்பீக்கர்லாம் ஃபால்ட் ஆகிட்டா கூட இந்த ஆம்பிளிஃபையர் நம்மளுக்கு கொஞ்சம் லாங் லைஃப் வரும். இதில் எந்த சுவிட்சுமே இருக்காது, எல்லாமே ஆக்ஸ் மூலிமா ஒர்க் ஆகுது. கஸ்டமர் வந்து ஒன்லி ஏவி மட்டும் தான், அதாவது டிவியிலேருந்து அவுட்புட் வந்து ஆக்ஸ் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுறேன்னாங்க. அதனால் ஒன்லி ஆக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கு. நம்ம சுவிட்சில் எதுவுமே சூஸ் பண்ண தேவையில்ல, ரிமோட் மூலிமா ஆக்ஸ் மோடு யூஸ் பண்ணோம்னா ஆக்ஸ் மோடு அப்படியே ஒர்க் ஆகும். இது இந்த ஸ்பீக்கரு இது எல்லாமே ஃபால்ட் ஆகிட்டா கூட இந்த 6 inch 10 inch சப்பு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ரெடி பண்ணி அவருக்கு கொடுத்துருக்கோம். ஃபீச்சரில் வேணும்னா கூட இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஆம்பிளிஃபையர் பற்றி, இதே சேம் கான்செப்ட் தான், அது நம்மகிட்ட ரெடி பண்ணவர் தான்.
அவருக்கு வந்து இப்போ நான் ஜிடெக்லேருந்து FD00 இது அந்த கன்வெர்ட்டர் வந்து போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். இதில் நம்ம அந்த மாதிரி ஃப்ரேம் கட் பண்ணி கூட ஃபியூச்சரில் வேணுன்னா இதோட அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு ஸ்பேருமே டிஸ்மிஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த போர்டோடையே வர்றது இது ஷான் பிராண்டோட இது. சின்ன வயசுலேருந்தே நிறைய டைம் நான் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுறது இந்த ஷான் பிராண்டு தான். நல்லாயிருக்கு, இது வரல எந்த ஃபால்ட்டும் வந்ததில்லை. அதில் வந்த ஐசி வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா அந்த பழைய ஐசி இது ரிமூவ் பண்ணிவிட்டு நான் தனியாக வந்து 4191 ஒரிஜினல் ஐஸ் வாங்கி போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். மீது எல்லாமே அதில் இருந்த ஒரே சேம் ஐஸ் தான், 2030 தான். இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் ஹெவியாக வேணும்னா இந்த 2030 ரிமூவ் பண்ணிவிட்டு 2050 கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி சக்தி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்னன்னா இது எல்லாமே சின்ன ஸ்பீக்கர்ன்றதுனால கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இந்த சப்வூஃபருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சக்தி போர்டில் வந்து அடிஷ்னலாக கெய்னர் தனி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் நம்ம கொஞ்சம் லோவாக யூஸ் பண்ணும்போது இந்த கெய்னர்லாம் போட்டு நம்ம இதுலேருந்து ட்ராக் கட் பண்ணி நம்ம கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம். அதில் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் கொஞ்சம். அதனால தான் நான் மேக்ஸிமம் சக்தி போர்டு யூஸ் பண்ணுறது. சரவுண்ட் ரிசல்ட் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அது அந்தளவுக்கு குறை சொல்கிற மாதிரி இருக்காது. இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம ரெடி பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி இது ஒரே பேக்கேஜாக இதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணியாச்சு. சரௌண்டிங்கு சென்ட்ரு அந்த ஒரிஜினல் ஸ்பீக்கர் வச்சு இதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்டும் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இந்த ஆம்பிளிஃபையர் கொடுக்க போகிறோம். இப்போது இதனால் வந்து கஸ்டமருக்கு வந்து எந்த ஒரு லாஸும் ஆக போகிறதில்ல. இந்த ஆம்பிளிஃபையர் அடுத்த ரேஞ்சுக்கு நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். என்ன ஒன்று, இது அனலாக்ன்றதுனால நார்மலாக நம்ம கண்ட்ரோல் டைப் தான் வரும். அவர் ரிமோட் கண்ட்ரோல் அந்த மாதிரி போடுற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அக்கார்டிக் பண்ணிடலாம். அவர் பட்ஜெட் கம்மியாக வேணுன்றதுனால நம்ம இந்த மாதிரி போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இவர் இந்த ஸ்பீக்கர்லாம் போயிடுச்சுன்னா நம்ம நார்மலாக 10 இன்ச்சு சப்பு போட்டோம், ஒரு 90 சப்பு போட்டு கூட பண்ணிக்கலாம். 6 இன்ச்சஸ் ஸ்க்ராட்ச் பாக்ஸ் போட்டு நம்ம ஒரு ரூமுக்கு கரெக்டாக ஒரு 10க்கு 10 ரூமு அந்த மாதிரி ஒரு நான் மைல்டாக தான் கேட்போன்னா அந்த ரேஞ்சுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இது அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்பயுமே அவருக்கு வந்து லாஸ் ஆகாது. நம்ம அடிஷ்னலாக இல்லை இதாக கூட இன்னும் நம்ம மாஸ்பெட் ஏற்றினாலும் அடிஷ்னலாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரும் உட்கார வச்சு ஏற்றிக்கலாம். அந்த மாதிரி தான் கிளியராக பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஹோம் தேட்டருக்கு வந்து நம்ம போர்டு ஆர்டர் பண்ணி வர வச்சு பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அதே சர்வீஸ் பண்ணுற மாதிரியும் ஐடியா இருக்குது. இது கஸ்டமருடைய சஜஷன் பிரகாரம் இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதனுடைய ஃபுல் வீடியோ இது மட்டும் தனியாக சொல்லுங்கள். அதனுடைய ஒரிஜினாலிட்டி நம்ம ரெடி பண்ண முடியுமா, இல்லை போர்டு வாங்கி போட்டால் எவ்வளோ வருது என்ன ஏதுன்னு இந்த மாதிரி ஹோம் தியேட்டர் வாங்கியிருக்கவங்க பாருங்கள். வீடியோ வேணுன்னா கேளுங்க, நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். மேக்ஸிமம் என்கிட்ட கம்ப்ளைண்ட்னு வந்தது எல்லாமே 1 இயர் தான் ஓடி இருக்கு. இந்த ஹோம் தியேட்டரை பொறுத்தவரைக்கும் 1 இயர் தான் இதனுடைய லைஃப் டைம்ன்ற மாதிரி கஸ்டமர் சொல்கிறது, நான் சொல்லலை, கஸ்டமர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரின்னு. வீடியோ வேணால் சொல்லுங்கள், நான் இதை ரெடி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அது மேக்ஸிமம் கஸ்டமர் வந்து போர்டு மாத்திர மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இல்லை அவங்களும் ஓகே எனக்கு ஆம்பிளிஃபையரே ஓகேன்னா ஆம்பிளிஃபையர் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஒரு சில வீடியோக்களை ஏதாவது வார்த்தைகள் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா மன்னிக்குவோம். இல்லை அடுத்த அப்டேட் ஏதாவது ஆம்பிளிஃபையர்லாம் வேணும்னா கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் அடுத்தடுத்து ஆர்டர் வந்துட்டு தான் இருக்குது. நிறைய கொஞ்சம் வீடியோ போட முடியல, நான் ஒரே ஆள் தான் செய்கிறதுனால நம்ம யாரும் ஆள் வச்சுலாம் செய்யறதில்ல. லேட் ஆனாலும் நம்மளே ரெடி பண்ணி கையில் கொடுத்துருவோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் கொரியர் பண்ணி அனுப்பிச்சுட்ருவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். என்னோட டெஸ்டிங் வந்து நான் இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன். இல்லை கொஞ்சம் ஆடியோ நீட்டாக கேட்கணுன்றவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிங்க.
இதில் நம்ம செக்கிங் போடுற சப்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சு தான் போடுறோம். இன்னும் நம்ம இதை ரெடி பண்ணலை. நான் அடுத்ததும் ஷார்ட்டில் வந்து இதனுடைய சப்பு ஒரிஜினல் ஆடியோவும் நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். யூடியூப்லேயும் ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்டிங் மட்டும். இது வந்து நான் ஃபுல் வீடியோ சாங்ஸ் கொஞ்சம் நீட்டாக பண்ணி நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். அதில் செக் பண்ணி பாருங்கள். வணக்கம் நண்பர்களே. தேங்க்யூ.